மனிதநேய ஜனநாயக கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, பெரியார் தொழிலாளர் கழகம், கன்னியாகுமரி மாவட்ட விவசாய தொழிலாளர் நலச்சங்கம் அனைத்தும் ஒன்றிணைந்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சபா தலைவரை கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பெரியார் தொழிலாளர் கழக நிறுவனர் நீதியரசர், மனிதநேய ஜனநாயக கட்சியின் குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான், ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட தலைவர் மாரிமுத்து, குமரி மாவட்ட விவசாயிகள் தொழிலாளர்கள் நலச்சங்க தலைவர் தோழர் ரவி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் குமரி மாவட்ட செயலாளர் குமரி ரசூல், மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அமீர்கான், மனிதநேய ஜனநாயக கட்சியின் குமரி கிழக்கு மாவட்ட பொருளாளர் அஸ்ரப் அலி, குமரி கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் மாஹின் இப்ராஹிம் மற்றும் நாகர்கோயில் மாநகர செயலாளர் இடலை MH சாகுல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாகவும், பெரியார் தொழிலாளர் கழகம் சார்பாகவும், ஆதிதிராவிடர் பேரவை சார்பாகவும், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் ஒரு கோரிக்கை மனுவை ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த மனு என்னன்னு சொன்னால், நம்ம அறிவுசார் ஆன்மீக கழகம், கல்விக் கழகம் என்ற பெயரில் ஒரு இந்து சமய வகுப்புக்கு பட்டமளிப்பு விழா ஒன்று இருளப்பபுரத்தில் இருக்கக்கூடிய சீதாலட்சுமி திருமண மண்டபத்தில் வச்சு இந்து மகா சபாவினுடைய தலைவர் தாப்பா பாலசுப்ரமணியம் தலைமையில் அந்த இந்து சமய நிர்வாகிகள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மிக மோசமாக பகிரங்கமாக சிறிய குழந்தைகளை வைத்து அந்த குழந்தைகள் மூலயமா எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, இஸ்லாமியர்களெல்லாம் குண்டு வைக்கக்கூடியவங்க தீவிரவாதிகள், நீங்கள் இந்து சமய வகுப்புக்கு வராமல் இருக்காத, அவங்கெல்லாம் குரான் படிக்க போகிறாங்க, அவங்கெல்லாம் தீவிரவாதிகளாக இருக்காங்க, கிறிஸ்தவர்கள்லாம் பயங்கரவாதிகளாக இருக்காங்க, இப்படிப்பட்ட சித்தரிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்துவோ கிறிஸ்தவரோ முஸ்லீமோ எல்லாருமே ஒன்றுபட்டு ஒரே தாய் மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த இந்து மகா சபாவினுடைய தலைவர் பாலசுப்ரமணியனாக இருந்தாலும் சரி, மற்ற ஏனைய தலைவராக இருந்தாலும் சரி, எல்லாரும் கலவரத்தை தூண்டும் விதமாக பல கட்ட நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். இது சார்பாக ஏற்கனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஒரு மனு ஆன்லைனில் கொடுக்கப்பட்டு அந்த மனுவுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த எஃப்ஐஆரில் எஃப்ஐஆரோடு நிற்கிதே தவிர அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட தாப்பாசு உள்பட அனைத்து நிர்வாகிகள், அந்த நிகழ்ச்சியை நடத்தினவங்க, ஆர்கனைசர் உள்பட எல்லாருக்கு மீதும் கலவரத்தை தூண்டுற விதமாக செயல்பட்டதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவ்வளோ பேரும் கைது செய்யப்படணும். இது ஒரு பாடமாக இருக்கணும். இந்த தமிழ்நாட்டில் ஜனநாயக ரீதியாக அனைவரும் சமூகமாக ஒன்றிணைந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி பிரிவினையை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக இவர்களுடைய செயல் நடைபெற்றிருக்குது. இதுக்கு தமிழக அரசும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வரணும். ஏன்னு சொன்னால், இங்கே யாருக்கும் எதிரி கிடையாது, யாருக்கும் பொதுவாட்டு யாரையும் எதிரியை நினைக்கிறதும் கிடையாது. இது என்றைக்குமே எங்களுடைய கட்சியிலையும் சரி, மற்ற எங்களுடைய தோழர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, எங்களுடைய கட்சியிலையும் இந்து நிர்வாகிகள் இருக்காங்க. நாங்கள் யாரையாவது மனசை புண்படுத்துகிற மாதிரி இதுவரைக்கும் எந்த இதில் நடந்தது கிடையாது. இவர்கள் என்னென்னா ஒரு இந்து அமைப்பை வச்சுக்கிட்டு பயங்கரவாத அமைப்பாகவே இவர்கள் செயல்படுறாங்க. தொடர்ச்சியாக இவர்களுடைய போக்கு எப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களை குறிவைத்து தீவிரவாதிகள்னு காட்டுறது. இஸ்லாமியர்களுக்கு ஏன்னா அவங்க அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கக்கூடிய 4 கான்செப்ட், அந்த 4 கான்செப்ட்டுக்கு எங்கள்கிட்ட பதில் இருக்குது. அதற்கான கோர்ட்டினுடைய எவிடன்ஸ் இருக்குது. நாங்கள் அந்த 4 பதிலுக்கும் அடுத்த ஒரு பதிலை கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருப்போம். நாங்களும் அந்த பதிலை கொடுத்தோம் அப்படின்னா இந்த காவல்துறை ஏற்றுக்கிடுமா, இந்த மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கிடுவாரா, இல்லை தமிழக அரசு ஏற்றுக்கிடுன்னு சொன்னால் நாங்களும் நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்த தயாராக இருக்கிறோம். அதற்கு எதிராட்டு நாங்கள் நிகழ்ச்சி நடத்தணுமா வேண்டாமா, இல்லை இதுக்கு ஒரு முடிவை இவங்க தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் முடிவுக்கு கொண்டு வருமாங்கிறத நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். நான் என்னோட பேர் முஜிப் ரஹ்மான், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்.